அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோ பதிவில் சனிப்பயிற்சி பலன்கள் மேஷராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும், வரக்கூடிய 2025ஆம் ஆண்டு மார்ச் 29ஆம் தேதி சனி மீனத்துக்கு நுழைகிறார். அப்போ இந்த மீனராசியில் சஞ்சரித்து மேஷராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்க போகிறது என்பது குறித்து நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். சனி அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு இனம் புரியாத ஒரு பயம். ஏன்னா பாவ கிரகம் இல்லையா, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ், மைண்டு டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும், எந்த ஒரு காரிய தடை இருந்தாலும் அதன் பழிய இந்த சனி மேலே தான் போடுவாங்க. அப்போ அத்தகைய கிரகமான சனி பயிற்சி உங்களது ராசிக்கு 10ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடத்திற்கும் அதிபதி உங்களது ராசிநாதனுக்கு, அதாவது செவ்வாய்க்கு கடும் பகை கிரகமாக விளங்குகிறார். அப்போ ராசிக்கு, உங்களது ராசிக்கு 12ஆம் இடத்துல வரார். அப்போ 12ஆம் இடத்துல வரும்போதே 7.5 சனியின் துவக்கத்தில் உள்ளீர்கள். சிம்பிளாக ஒரே ஒரு வரியில் சொல்லணும் அப்படின்னா, இந்த 7.5 சனி துவங்கிட்டாலே எந்த ஒரு விஷயமும் எளிமையாக கிடைக்காது, போராடித்தான் பெறணும். அந்த போராடி பெற அளவுக்கு நம்மக்கிட்ட அந்த பொறுமை இல்லை, அதுதான் இங்கே பிரச்சனை. அப்போ சனி அப்படின்னாலே மந்த கிரகம். அப்போ பலனை மெதுவாக தான் தருவார். அப்போ அந்த பலனுக்கேற்ற உழைப்பை பெற்றுக்கொள்வார். ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதுக்காக உங்களுடைய போராட்டம் அதில் இருக்கணும். உங்களுடைய உழைப்பு, முழுமையான ஆத்மார்த்தமான உழைப்பு அந்த விஷயத்தில் இருந்தால் நிச்சயமாக நீங்கள் விரும்பியது கிடைக்கும். அது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, சனி நிச்சயமாக மெதுவாக அந்த பலனை, நிச்சயமாக நட்பலனை செய்வார். உங்களுக்கு வேலை மாற்றம் நடக்கும். வேலையில் இடமாற்றம். 12ஆம் இடங்கிறது பார்த்தீங்கன்னா விரயஸ்தானம். அப்போ சொந்த ஊரை விட்டு வெளியூர் சென்று, வெளி மாநிலம் சென்று, என் நீர் ராசியில் சனி சஞ்சரிக்கும் போது வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கூட மேஷராசி என்பவர்களுக்கு உண்டு. சொந்த தொழில் செய்வோருக்கு வீண் அலைச்சல்கள் உண்டு. அதே நேரத்தில் 12ஆம் இடம்ங்கிறது பார்த்தீங்கன்னா மருத்துவ செலவையும் சொல்லும். அப்போ அந்த இடத்துல சனி பகவான் இருக்கும்போது மருத்துவ செலவை அதிகப்படுத்துவார். மேஷராசி என்பர்கள் குறிப்பாக வயதானவர்களாக இருந்தீர்கள் என்றால் உடல் நலத்தில் சற்று கூடுதல் அக்கறை எடுத்துக்கொள்வது நன்மை. அதே நேரத்தில் உடலில் ஏதேனும் சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் உடனடியாக அந்த பிரச்சனையை சரி செய்து கொள்ளவும். புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். ஆனால் 7.5 சனி நடக்கும்போது சொந்த ஊரில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் வளர்ச்சி, வேலையில் முன்னேற்றம் சற்று குறைவே. பொதுவாக இந்த சனி பகவானை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பூர்வீகத்திலிருந்து வெளியேறினவங்களுக்கு கண்டிப்பாக நல்லதொரு வளர்ச்சியை கண்டிப்பாக தருவார். இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் புதனோட வீட்டை சனி தொடர்பு கொள்றதுனால குறிப்பாக ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்களை கையாளும் போது ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. சொந்த தொழில் செய்வோர், குறிப்பாக கூட்டாளி மூலம் நான் சொந்த தொழில் செய்கிறேன், பார்ட்னர்ஷிப் தொழில் கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் ஆகவே ஆகாது. பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு ஏமாற்றம் உண்டு. சொந்தமாக தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கவங்க நம்பிக்கையான வேலையாட்கள் கிடைக்க மாட்டார்கள். நம்பிக்கையான வேலையாட்கள் இப்போ இருந்தாலும் அவர்கள் உங்களை விட்டு விலகுவார்கள். ஏன்னா இந்த 7.5 சனியில் அந்த வேலையாட்கள் மூலமாக ஏற்படக்கூடிய மனக்கசப்பு கண்டிப்பாக இருக்கும். மறைமுக எதிரிகள் புதிதாக உருவாவார்கள். அதே நேரத்தில் மேஷராசியை பொறுத்த மட்டும் வேலையாட்கள்கிட்ட புதிய பொறுப்பை நம்பி ஒப்படைக்காதீர்கள். சிறுவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா அடிக்கடி உடல்நலக்குறைவு, அடிக்கடி சளி பிடித்தல், காரணமே இல்லாமல் உடல்நலக்குறைவு, ஸோ இது மாதிரி தொந்தரவுகள் இருக்கும். குறிப்பாக மாணவர்களுக்கு படிக்கிற விஷயத்தில் ஒரு மந்த நிலை காணப்படும், சோம்பேறித்தனம் அதிகரிக்கும். ஜாபில் இருக்கவங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி கண்டிப்பாக ஒரு வேலை இடமாற்றம் கண்டிப்பாக நடக்கும். அந்த இடமாற்றம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருப்திகரமாக இருக்காது. அப்போ அப்படி இருக்க நிலையில் உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லை அப்படிங்கிற ஒரு மன வருத்தம் உங்களுக்கு உண்டு.
அப்போ ஜாப்ல முன்னேற்றமா இருக்காதா சார் இந்த 7.5 சனியில் அப்படிங்கிற ஒரு மனநிலை உங்களுக்கு தோன்றும். முன்பே சொன்னது போல படிப்படியான வளர்ச்சி நிச்சயமாக உண்டு. நீங்கள் செய்யக்கூடிய வேலையை யாரும் முன் பாராட்ட மாட்டார்கள். அப்போ பாராட்டை நீங்கள் எதிர்பார்க்காதீர்கள். உங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட பணியை நீங்கள் சிறப்பாக செய்யுங்க. கண்டிப்பாக ஒரு நாள் நிச்சயமாக அந்த ரெக்கக்னேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். முன்பே சொன்னது போல மந்தன் மெதுவாகத்தான் வேலை செய்வார். மந்தன்கிறது யாரும் இல்லை, சனி பகவான் தான். சனி பகவான் வந்துட்டாலே ஒரு தேக்க நிலை தான். அந்த தேக்க நிலைக்கு அப்புறம் நிச்சயமாக உங்களுக்கு விடிவு காலம் உண்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா திருமண வயதை எட்டியவர்களுக்கு இந்த கேள்வி நிறைய பேர்த்துக்கு எழுது. என்ன கேள்வி அப்படின்னா, 7.5 சனி சார் நடந்துகிட்டு இருக்கு, இப்போ வரன் பார்க்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி உண்டு. எந்த ஒரு 7.5 சனியும் எந்த ஒரு கோச்சார சனியும் திருமணத்தை தடை செய்யாது. அது உங்களுடைய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுக்தி சம்பந்தப்பட்ட விஷயம். கோச்சாரமும் அதில் இணைந்து செயல்படும். அப்போ இந்த காலகட்டத்தில் திருமணம் வரன் உங்களுக்கு அமைந்தால் அப்போ சிறு சிறு மனக்கசப்புகள் உண்டு. அப்போ பெரியவங்களால் சில மனக்கசப்புகளுக்கு அப்புறம் அந்த திருமணம் நடக்கும். அடுத்து மேஷராசி நம்ம எடுத்துக்கிட்டாலே அதீத கோபக்காரர்கள். கோபத்தில் சட்டுன்னு சில நேரத்தில் தவறான முடிவை எடுப்பார்கள். அப்போ உங்களது கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள். உடனடி முடிவை நீங்கள் எடுக்காதீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் மற்றவர்களில் கலந்து ஆலோசித்து ஒரு முடிவை எடுங்கள். அது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி. கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு, நாடகத்துறை, சினிமாத்துறை, அப்போ இந்த துறையில் பணியாற்றுபவர்களுக்கு சிக்கனத்தை கடைபிடியுங்கள். உடல் நலத்தில் சற்று கூடுதல் அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். கெரியரில் தேக்க நிலை இருக்கும், ஆனால் பெரிய தொந்தரவு எதுவும் இருக்காது. மேலும் மேஷராசி அன்பர்களுக்கு குறிப்பாக இன்னொரு விஷயம் நம்ம சொல்லணும் அப்படின்னா, குறிப்பாக பணம் சார்ந்த விஷயங்கள், ஒப்பந்தம் சார்ந்த விஷயங்கள், அப்போ இது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பெரிதாக வாக்குறுதிகளை கொடுக்காதீர்கள். அப்படி நீங்கள் மீறி கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை மீறக்கூடிய சந்தர்ப்பம் உங்களுக்கு வரும். அதே நேரத்தில் தந்தையால் அவ்வப்போது மனக்கசப்புகள் வரும். குறிப்பாக பங்காளி உறவுகள், இரத்த பந்தங்கள் பார்த்தீங்கன்னா சொத்து சம்பந்தப்பட்ட பாகப்பிரிவினை வில்லங்கங்கள் வரும். வயதானவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இடுப்பு வலி, முதுகு தண்டுவடம், இது சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள், கால் பாதம், அப்போ இந்த இடங்களில் சில தொந்தரவுகள் உண்டு. அப்போது இந்த 7.5 சனியில் நம்ம வழிபாடுகள் என்று பார்த்தால் உங்களுடைய ராசிநாதனுக்கு அதிபதியாகிய முருகப்பெருமான் வழிபாடு நீங்கள் எப்பவும் செய்து கொள்ளுங்கள். அதே நேரத்தில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனீஸ்வர பகவானுக்கு எள் தீபம் போட்டு விநாயக பெருமானையும் வணங்கி வாருங்கள். இந்த 7.5 சனியின் தொந்தரவுகள் உங்களுக்கு படிப்படியாக குறையும்.